வெல்கம் பேக் டு யூஜிடிஆர்பி இங்கிலீஷ் கிளாஸ். நம்ம ப்ரீவியஸ் கிளாஸில் ஃபியூடல் சொசைட்டியை பற்றி பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அந்த சேம் ஸ்லைடை இன்னும் நான் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். டியூரிங் த ஏஜ் ஆஃப் சார்சர், இங்கிலாந்து வாஸ் ஸ்டில் எ ஃபியூடல் சொசைட்டி. ஸோ இங்கிலாந்து அந்த காலகட்டத்தில் ஏஜ் ஆஃப் சார்சர் பீரியட்லேயும் ஃபியூடல் சொசைட்டியாக தான் இருந்தது இங்கிலாந்து. ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா, இப்போ கிங் ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ கிங் என்ன பண்ணுவாங்கன்னா, அவரோட லேண்டு, அவர் ஓன் பண்ண லேண்டை இன்னொருத்தர்கிட்ட கொடுப்பாங்க. இது அடமான மாதிரி கிடையாது. ஒரு பர்சன் ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்கள டேக் ஓவர் பண்ணி அவங்க அதை ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த லேண்டு ராஜாவோட பேர்லேயே இருந்தாலுமே அதில் ஃபுல் அண்ட் ஃபுல் யார் ஒர்க் பண்ணுவாங்கன்னா, லேண்ட்லார்ட்ஸ் கீழே இருக்க பர்சன்ஸ் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அந்த பீப்புள் எப்படி இருப்பாங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த லேண்டை பராமரிச்சுட்டு அதில் இருக்கிற ஒர்க்ஸை கண்டினியூ பண்ணிகிட்டே இருப்பாங்க. அவங்களால அங்கேருந்து எங்கேயுமே ஃப்ரீடமாக வெளியில் போக முடியாது. ஏன்னா அவங்க அந்த ஃபீல்டை விட்டு எங்கேயும் போக முடியாது, அங்கேயே தான் தங்கியிருப்பாங்க. அண்ட் அந்த லேண்டை இப் சப்போஸ் கிங் வேற யாருக்கும் கொடுத்துட்டாரு, இல்லை இந்த ராஜாவை அவங்க கேப்சர் பண்ணும்போது அவங்களோட அசட்டையும் அவங்க கேப்சர் பண்ணிட்டாங்கன்னா, ஸோ எப்படி யார் கேப்சர் பண்ணாங்களோ, மேபி இப்போ நான் சொல்லும்போது ஃப்ரெஞ்ச் ஆஸ் வெல் அஸ் இங்கிலீஷை பார்க்கும்போது, இப்போ சப்போஸ் ஃப்ரெஞ்ச் இங்கிலீஷை கேப்சர் பண்ணிட்டாங்கன்னா, இங்கிலீஷோட லேண்ட் எல்லாமே யார்கிட்ட போய்டும்னா ஃப்ரெஞ்ச் கிட்ட போயிடும். அப்போ ஃப்ரெஞ்ச் கிட்ட என்ன ஆகிடும், அந்த அசட் அவங்களோட ப்ராப்பர்ட்டியாக ஆகுது இல்லை. ஸோ அந்த அசெட் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இன்னொரு பர்சன் கிட்ட ஒர்க் பண்ண கொடுத்தாலுமே அந்த பீப்புள் அப்படியே தான் அந்த லேண்டு கூடயே தான் வருவாங்க. அந்த லேண்டை விட்டு அவங்களை தனியாக எடுத்து ஒரு ஸ்லேவாக எங்கேயும் கொடுக்க முடியாது. அந்த லேண்டோடையே சேர்ந்து தான் இவங்க கூட இருந்தாகணும். During the age of Chaucer, England was still a feudal society where the king was the most powerful and owned all the land. ஸோ இவர் ஸோ இங்கிலாண்டில் அந்த கிங் ரொம்பவே ஃபேமஸான ஒரு பர்சன் அண்ட் பவர்ஃபுல்லான பர்சன். ஸோ இவர் என்ன பண்ணுவாருன்னா, எல்லா லேண்டையுமே இவர் ஓன் பண்ணிக்கிட்டாரு. ஸோ அந்த எல்லா லேண்டுமே இவர் கையில் தான் இருந்தது. த கிங் டிஸ்ட்ரிபியூட்டட் இஸ் லேண்ட்ஸ் டு த லார்ட்ஸ். ஸோ இவரோட லேண்டை பிரித்து ஒவ்வொரு லேண்ட் லார்ட்ஸ்க்குமா கொடுத்துட்டாரு. ஸோ அந்த லார்ட்ஸ் ஆர் நோபிள் மேன் அவங்கக்கிட்ட கொடுத்த உடனே அதை இவங்க கீழே நிறைய ஆட்கள் இருப்பாங்கள்ல, திஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் லேண்ட் வாஸ் நோன் அஸ் ஃபீஃப்ஸ். ஸோ இந்த லேண்டு ராஜாவோட சொந்த நிலத்தையே நிறைய லார்ட்ஸுக்கு நோபிள்மேனுக்கெலாம் பிரித்து கொடுப்பார்ல, அந்த லேண்டோட பேர் தான் ஃபீஃப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. FIEFS, அது ஃபீஃப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. த நோபிள்ஸ் ஹூ ரிசீவ்ட் லேண்ட் ஃப்ரம் த கிங் பிகேம் இஸ் வேசல்ஸ். ஸோ அந்த நோபிள்ஸ், அந்த லார்ட்ஸ் ஆர் நோபிள்ஸ் இருக்காங்கல்ல, அந்த நோபிள் மேன்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த லேண்டை வாங்கினதுக்கப்புறம் அந்த லேண்டை கிங் கிட்டேருந்து வாங்கினனால இவங்களெல்லாம் என்னன்னு சொல்லி கன்சிடர் பண்ணுவாங்கன்னா, வேசல்ஸ்ன்னு கன்சிடர் பண்ணுவாங்க. ஏன் வேசல்ஸ்ன்னு கன்சிடர் பண்ணுறாங்கன்னா, அந்த பர்சன் எல்லாமே, வேசல்ஸ்னால் யாருன்னா லேண்ட் லார்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, லா லார்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, லேண்ட் லார்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. லா லார்ட்ஸ்னால் சர்ச்சில் இருக்கிற மெயின் மெம்பர்ஸை பேஸ் பண்ணி சொல்லுவாங்க. ஸோ லேண்ட் லார்ட்ஸ் யாருன்னா, இந்த லேண்டை ராஜா கொடுத்த லேண்டை ஒர்க் பண்ணுற பர்சன், எடுத்து ரூல் பண்ணுற பர்சன், எடுத்து ஒருத்தருக்கு கொடுத்து ஒர்க் கொடுக்குற பர்சன், அந்த மாதிரி பர்சனை தான் அந்த லார்ட்ஸு நோபிள் மேன் இவங்களெல்லாம் தான் வேசல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க கிங்கோட லேண்டில் ரிசீவ் பண்ணிவிட்டு அந்த ரிசீவ் பண்ண லேண்டில் மற்றவங்களுக்கு ஒர்க் கொடுத்து வேலை பார்க்குறவங்க. அண்ட் இன் ரிட்டன் ப்ராமிஸ்ட் ஹிம் தேர் லாயல்ட்டி அண்ட் சர்வீஸ். அண்ட் இன் ரிட்டன் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த நோபிள் மேன் அவங்க கீழே நைட்ஸ் எல்லாம் ஒர்க் பண்ணுவாங்க. கீழே ஒர்க் பண்ணுற பர்சன் அவங்க கண்டிப்பாக கிங்குக்கு சர்வ் பண்ணி தான் ஆகணும். ஸோ அந்த மரியாதை இவங்க கொடுத்து தான் ஆகணும். ஸோ அந்த மரியாதை அவங்க ஒரு பிரதிபலன் மாதிரி கொடுத்து அவங்க சர்வ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அதுதான் மேஜர் ப்ராமிஸாக இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. த நோபிள் மென் அண்ட் தேர் மென் அட் ஆர்ம்ஸ் வேர் obliged to fight in the king's army and safeguard the crown. ஸோ நோபிள் மேனை பொறுத்த வரைக்கும் அண்ட் அவர் கீழே இருக்க அந்த நைட்ஸ், அந்த ஒர்க் பண்ணுறாங்கல்ல, அவங்க எல்லாருமே ஒரு வார்னா, ஸோ ஒரு ஆர்மியாக இவங்க போயிட்டு கண்டிப்பாக ஃபைட் பண்ணணும் கிங்கோட க்ரௌன். ஏன்னா க்ரௌன்னாலே என்னென்னா கிங்கை பாதுகாக்கணுன்றது தான் மெயின் ரீசன். ஸோ சேஃப்கார்ட் த க்ரௌன் அவங்க கண்டிப்பாக எல்லாருமே ஒர்க் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. கிங்ஸ் ஆர்மியில் அவங்க ஜாயின் பண்ணிவிட்டு கண்டிப்பாக ஃபைட் பண்ணணும். ஏன்னா இன்னொருத்தர் ஃபைட் பண்ண வரும்போது ஈஸியாக அப்புறமா கிங்கை ஒருத்தர் கேப்சர் பண்ணிட்டு போயிடக்கூடாது. அதனால இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருப்பாங்க. அந்த இடத்துல ஒர்க் பண்ணிவிட்டு திருப்பி கிங்குக்காக நம்ம எப்படி ஒர்க் பண்ணுமோ அதுக்கேற்ற மாதிரி ட்ரெயின் ஆகிக்குவாங்க. ஹோமேஜ் வாஸ் த ப்ராசஸ் through which the lord or the nobleman became the king's vassal. Homage is the process. ஹோமேஜ்னாலே அந்த இடத்துல இருந்து அந்த லேண்டே பார்த்துக்கிட்டு அந்த லேண்டை கிங் கொடுத்த லேண்டை இவங்க டெவலப் பண்ணிவிட்டு ஸோ அந்த லேண்ட்லேயே ஒர்க் பண்ணுறாங்கல்ல, இந்த பர்சன் எல்லாமே என்னன்னு சொல்லுவாங்கன்னா, இதுதான் அவங்களோட ப்ராசஸ்ன்னு சொல்லுவாங்க. ஹோமேஜ் வாஸ் த ப்ராசஸ் த்ரூ
which the lord or the nobleman became the king's vassal. இவங்க வந்து கண்டினியூஸாக இவங்க வந்து வேற எங்கேயும் மாறி போக மாட்டாங்க, இவங்களோட ஒர்க் அதாவே தான் இருக்கும். ஸோ இந்த நோபல்மென் ஆஸ் வெல் அஸ் அந்த லார்ட்ஸ் வந்து இவங்கள தான் வந்து ஹோமேஜ்னு சொல்லுவாங்க. இந்த ப்ராசஸோட பேரை தான் வந்து ஹோமேஜ்னு சொல்லுவாங்க. ஸோ ஹோமேஜ் வாஸ் த ப்ராசஸ் த்ரூ விச் த லார்ட் ஆர் த நோபல்மேன் பிகேம் தி கிங்ஸ் வேசல். ஸோ கிங்ஸ் வேசலுக்கு ஸோ ஹோமேஜ்ன்றது அதே இடத்துல இருந்து அந்த ப்ராசஸை வந்து கண்டினியூ பண்ணுறது தான். ஸோ இந்த ஹோமேஜ்ன்றது ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு ப்ராசஸ். இவங்க எல்லாருமே இந்த நோபல்மேன் லார்ட்ஸ் எல்லாருமே வந்து கிங்கோட வேசலாக கன்சிடர் ஆகுறதுக்கு. The land or fiefs given to the dukes, nobles and lords were like small communities or villages. So இந்த land வந்து அந்த land இப்போ கொடுக்குறாங்கல்ல, கிங் வந்து இந்த நோபல்மேன் கையிலையும் இல்லை லார்ட்ஸ் கையிலையும் கொடுக்குறாங்கல்ல, ஸோ அதை என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஃபீஃப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ land or fiefs given to the dukes. டியூக் வந்து யாருன்னா லைக் நம்ம இப்போ கிங் எப்படி சொல்கிறோமோ அதே மாதிரி ஒவ்வொரு ஊரில் வந்து ஒவ்வொரு ராஜாவை வந்து டிஃப்ரெண்ட்டாக கால் பண்ணுவாங்க. ஸோ ஒருத்தரை வந்து டியூக்குன்னு சொல்லுவாங்க, இன்னொரு இடத்துல வந்து கிங்குன்னு சொல்லிட்டு நம்ம கன்சிடர் பண்ணுறோம். ஸோ இது எல்லாமே வந்து ஒவ்வொரு இடத்துலையும் வந்து இவங்க எல்லாமே மெயின் கிங்கோட கன்சிடர் பண்ணும்போது கீழே இறங்கி தான் இருப்பாங்க. ஸோ இந்த லார்ட்ஸ், நோபிள்ஸ், டியூக்ஸ் இவங்க 3 பேரும் வந்து வாங்கிக்கிட்ட அந்த நிலத்தை தான் வந்து ஃபீஃப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த ஃபீஃப்ஸ் வந்து வேர் லைக் ஸ்மால் கம்யூனிட்டிஸ் ஆர் வில்லேஜஸ். இந்த ஃபீஃப்ஸ் வந்து யார்கிட்ட வந்து கொடுத்துருவாங்கன்னா இந்த சின்ன சின்ன குரூப் ஆஃப் பீப்புள், டியூக்ஸ் கிட்ட, நோபிள்ஸ் கிட்ட, லேண்ட்லார்ட்ஸ் கிட்ட வந்து கொடுத்துருவாங்க. இவங்க எல்லாருமே வந்து ஒரு சின்ன ஒரு வில்லேஜ் இல்லை ஒரு சின்ன கம்யூனிட்டியாக வந்து ஃபார்ம் பண்ணிவிட்டு அதை வந்து இவங்க தொடர்ந்து பராமரிச்சுட்டு வருவாங்க. த டியூக்ஸ் லிவ்ட் இன் தேர் மேனர்ஸ் ஆர் கேசல்ஸ் அண்ட் கெப்ட் 40% ஆஃப் த லேண்ட் டு தெம்செல்ஸ். ஸோ இந்த டியூக்ஸ் as well as அந்த லேண்ட்லார்ட்ஸ் இருக்காங்கல்ல, அதே மாதிரி நோபிள்ஸ் இருக்காங்க, இவங்க எல்லாருமே ஒரே மாதிரி தான். இந்த டியூக்ஸ் வந்து எங்கே அவங்க வந்து ஸ்டே பண்ணிட்டு இருக்காங்களோ, எங்கே அவங்க ஒர்க் பண்ண வச்சிருக்காங்களோ அந்த இடத்துல வந்து they used to keep that 40% for themselves. அந்த 40% அவங்களுக்கான ஒரு அசெட்னு சொல்லிட்டு அவங்க அதை வந்து தனியாக சேவ் பண்ணிகிட்டே வருவாங்க அவங்களுக்காக. The remaining land was further distributed as fiefs to lords and nobles. ஸோ இதில் வந்து கொடுக்குற இப்போ ஷேரை பொறுத்த வரைக்கும் டியூக்ஸ், நோபிள்ஸ் அண்ட் லார்ட்ஸ் வந்து எப்படி வந்து பிரித்து எடுத்துக்கிறாங்களோ, இதில் டியூக்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா 40% அவங்களுக்குன்னு எடுத்து வச்சுருப்பாங்க. ரிமைனிங் லேண்ட் வந்து யார்கிட்ட டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருப்பாங்கன்னா லார்ட்ஸ் அண்ட் நோபிள்ஸ் கிட்ட வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருப்பாங்க. டியூக்ஸ் ஆர் ஈக்குவல் டு கிங்ஸ். அதே மாதிரி இந்த டியூக்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க ரூல் பண்ணிகிட்டு இருக்கும்போது இவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களோட ஷேரில் வந்து இப்போ கொடுக்க போகிற அசெட்டை வந்து ஒருத்தர்கிட்ட மெயின்டைன் பண்ண கொடுக்குறாங்கன்னா அந்த லேண்டை என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க 40% இவங்களுக்குன்னே ஹோல்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. அவங்க எங்கே ஸ்டே பண்ணுவாங்கன்னா மேனர்ஸ் இல்லைனா கேசல்ஸில் வந்து ஸ்டே பண்ணுவாங்க. அண்ட் ரிமைனிங் லேண்டை வந்து இதே மாதிரி தான் யார்கிட்ட டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்கன்னா லார்ட்ஸ் கிட்டேயும் நோபிள்ஸ் கிட்டேயும் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. அந்த லேண்டு பேர் தான் ஃபீஃப்ஸு. ஸோ அந்த லேண்டை அவங்க பராமரிச்சுப்பாங்க. த சர்ஃப் வாஸ் த லோவஸ்ட் லெவல் இன் த சோஷியல் ஹைரார்கி. ஸோ சோஷியல் ஸ்டேட்டஸ் நான் காமிக்கும்போது உங்ககிட்ட ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான் இதில் சர்ஃப்ன்ற பர்சன் வந்து யாருன்னா அந்த லோயஸ்ட் லெவல் ஆஃப் பர்சன். அவங்க வந்து ஒர்க் பண்ணுறது வந்து அந்த ஃபீல்டில் தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க, அந்த லேண்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவங்களால அந்த லேண்டை விட்டு எங்கேயும் போகவும் முடியாது. ஸோ எங்கேயாவது போகணுன்னா பெர்மிஷன் வாங்கணும். அதுவும் அவங்க வேறு ஏதாவது ஃபீல்டில் ஒர்க் பண்ண போகிறாங்கன்னா அதையும் அவங்க வந்து கண்டிப்பாக லேண்ட்லார்ட் கிட்ட வந்து சொல்லணும். சொல்லிட்டு தான் வந்து அவங்க மாறக்கு சான்ஸ் கொடுத்தா மட்டும்தான் மாற முடியுமே தவிர அதேமாரி இவங்களால முழுசாக வந்து வேற ஒருத்தர்கிட்ட தனியாக ஒரு பர்சனை அடிமையாக எங்கேயும் கொடுக்க முடியாது. அந்த லேண்ட் யார் கையில் மாறுதோ அந்த லேண்டு கூடயே அந்த பர்சன் போய் அங்கே ஒர்க் பண்ணி ஆகணும். அதுதான் வந்து ரூலாக இருந்தது. ஸோ அது அவங்கள சோஷியல் கேட்டகரியை நம்ம பார்க்கும்போது அவங்க வந்து லீஸ் லெவலில் இருந்தாங்க. தே வேர் லேபரர்ஸ் who had no material possessions and survived by working on the land in exchange for protection, safety and subsistence from their lords. ஸோ இந்த லேபரர்ஸ்க்கு வந்து எந்த ஒரு மெட்டீரியல் பொசிஷனுமே கிடையாது. அப்படின்னா எந்த ஒரு பொருளையுமே அவங்க ஆதாயப்படுத்திக்க முடியாது, அவங்களுக்காக எதுவுமே அவங்களுக்குன்னு சேர்த்து வைக்கவே முடியாது. இப்போ எப்படி 40% ஆஃப் அசெட் வந்து டியூக்ஸ் அவங்க கையில் இருக்குது, மீதியை வந்து லேண்ட்லார்ட்ஸ் கையில் கொடுத்து ஒர்க் பண்ண வைக்கிறாங்களோ அந்த மாதிரிலாம் எந்த ஷேருமே கிடையாது. இவங்களுக்குன்னு அந்த இருக்கிற மெட்டீரியல் பொசிஷன் எதுவுமே இல்லை. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க ஒர்க் பண்ணுவாங்க, அவங்க அங்கேயே இருப்பாங்க, அங்கேயே வாழ்வாங்க. அண்ட் சர்வைவ் பை ஒர்க்கிங் ஆன் த லேண்ட் இன் எக்ஸ்சேஞ்ச் ஃபார் ப்ரொடெக்ஷன், சேஃப்டி அண்ட் சப்சிஸ்டன்ஸ் ஃப்ரம் தி லேண்ட்லார்ட்ஸ். ஸோ இவங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அங்கேயே இருந்து அவங்க ஒர்க் பண்ணுறது. ஸோ இது வந்து ஒரு சேஃபாக அவங்க நினச்சிக்கிட்டாங்க. அங்கேயே இப்போ சிலர்லாம் வந்து இந்த பண்ணையிலே வந்து
அவங்கள வந்து ஒர்க் பண்ண வச்சுப்பாங்க, இல்லை பண்ணை அடிமைகள்ன்ட்டு நிறைய பேர் இருப்பாங்க தான். ஒரு பெரிய ஒரு முதலாளிக்கு வந்து நிறைய பெரிய வந்து ஒரு பண்ணை இருக்கும். அந்த பண்ணையில் வந்து ஒரு அதிகாரி இருப்பான். அவன் தான் அந்த இடத்த ஃபுல்லாகவே வந்து பார்த்துட்டு இருக்கணும். அவன் அந்த இடத்த விட்டு எங்கேயும் போகவே முடியாது. ஸோ எப்போ அந்த லேண்ட்லார்ட் கூப்பிட்றாரோ அவர் வந்து என்ன சொன்னாலுமே இவங்க செய்கிற மாதிரி இருக்கும். ஸோ இவங்களுக்கு வந்து அந்த இடம் பொறுத்த வரைக்கும் அந்த இடத்துல ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்குன்னு ஒரு சேஃப்டி இருக்குது, அவங்களுக்குன்னு ஒரு பெரிய பாதுகாப்பு இருக்குதுன்னு நினச்சிட்டு அவங்க வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அது எல்லாமே எதனால் அப்படி நினச்சிக்கிட்டாங்கன்னா, நம்மளை பொறுத்த வரைக்கும் லார்டு வந்து நம்மளை வந்து கைவிட மாட்டார், ஸோ அவர் வந்து நம்மளை பார்த்துப்பாரு, நமக்கு தேவையானதை அவர் செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே இருந்துருவாங்க. ஃபியூடலிசம் கேவ் அப்சல்யூட் அண்ட் ஹெரிடிட்ரி பவர் டு த கிங், டியூக் அண்ட் தி லேண்டட் ஜென்ட்ரி. ஃபியூடலிசம் வந்து அப்சல்யூட்டாக பார்க்கும்போது என்ன சேஞ்சஸ் கொண்டு வந்தது, என்ன வந்து க்ரோத் கொண்டு வந்தது அப்படின்னு பார்த்தா, இது ஆல்மோஸ்ட் வந்து ஹெரிடிட்ரி க்ரோத் வந்து அதிகமாக இருந்தது. ஸோ அந்த பவர் வந்து யாருக்கு அதிகமாக கொடுத்ததுன்னா கிங்குக்கு, டியூக்குக்கு அண்ட் லேண்டட் ஜென்ட்ரி. ஸோ அந்த பர்சன் யார் யார் வந்து லேண்ட்லார்ட்ஸ்லாம் இருந்தாங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் வந்து நிறைய வந்து ஒரு பெரிய க்ரோத்தை கொடுத்த மாதிரி இருந்தது. இன் கேஸ் ஆஃப் டியூக்ஸ் ஆர் லார்ட்ஸ் டெத், the land went back to the king and he redistributed it to other dukes, lords or nobles. ஸோ ஒருவேளை இந்த டியூக்கோ இல்லை லார்டோ வந்து இறந்துட்டாங்கன்னா இந்த லேண்ட் என்ன ஆகும்னா டைரெக்டாக இது வந்து திருப்பி யார்கிட்ட போகும், கிங் கிட்ட போகும். ஏன்னா இந்த லேண்ட் வந்து கிங்கோடது. ஸோ கண்டிப்பாக கிங் அதை என்ன பண்ணுவாருன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எடுத்து அதை இன்னொரு பர்சன் கிட்ட வந்து ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ணுவார். ஸோ இட் டு தி அதர் டியூக்ஸ், லார்ட்ஸ் ஆர் நோபல்ஸ். ஸோ அந்த பர்சன் திருப்பி அவங்க வந்து அதை டேக் ஓவர் பண்ணி அவங்க அதை ரன் பண்ணிட்டு வரணும். அந்த இடத்துல ஒர்க் பண்ணுற அந்த பர்சன் மட்டும் மாற மாட்டாங்க. அவங்கள தான் வந்து சர்ஃப்னு சொல்லுவாங்க. The feudal society had a permanent class divide between the landowners such as the duke, the tenants, such as the knight and freemen. ஸோ இந்த ஃபியூடல் சொசைட்டியில் வந்து ஒரு பெர்மனன்ட் கிளாஸ் வந்து இருக்குது. அது வந்து என்ன பெர்மனன்ட் கிளாஸ் டிவிஷன்னா, ஸோ இதில் வந்து லேண்ட் ஓனர்ஸ், அந்த லேண்ட் ஓனர்ஸ் வந்து யாரெல்லாம் டியூக்கு, அதுக்கப்புறம் அந்த டெனன்ட்ஸ் வந்து யாராருன்னா நைட்டும் ஃப்ரீமேனும் சொல்கிறாங்க. ஸோ இந்த 2 டிவிஷன் வந்து அதில் இருக்குது. ஸோ அது வந்து பெர்மனன்ட் கிளாஸ் டிவிஷன் சொல்கிறாங்க. ஸோ இதில் ஒன் இஸ் த லேண்ட் ஓனர்ஸ். அந்த லேண்ட் ஓனர்ஸ் யாருன்னா டியூக்கு, நோபிள்மேன், லார்ட்ஸ்ன்னு சொன்னோம்ல, இவங்க வருவாங்க. அதே மாதிரி டெனன்ட்ஸ் யாருன்னு பார்த்தோன்னா நைட் அண்ட் ஃப்ரீமேன்னு சொல்கிறாங்க. The Black Death and the Peasants' Revolt caused a historic decline in feudalism. ஸோ இந்த Black Death-உம் அதே மாதிரி Peasants' Revolt-உம் ரொம்ப மேஜர் வந்து ஹிஸ்டாரிக் சேஞ்சஸை கொண்டு வந்தது. அது வந்து ஹிஸ்ட்ரியை மாற்றுற அளவுக்கு ரொம்ப மோசமான நிலைமையாக இருந்தது அப்படின்லாம் கூட சொல்லலாம். ஸோ அது வந்து இந்த ஃபியூடலிசமில் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இட் டிக்ளைன் இன் ஃபியூடலிசம்னு சொல்லியிருக்காங்க. எதுலாம் Black Death-உம் Peasants' Revolt-உம். The 100 Years War இது எப்போ நடந்ததுன்னா 1337 இயர்ஸ்லேருந்து 1453 இயர். ஸோ இந்த இயர்க்குள்ளே நடந்த வார் தான் வந்து நம்ம வந்து இங்கே நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்தது. நிறைய டெத் பார்த்தாங்க. அதே மாதிரி நிறைய எக்கனாமிக்கல் லெவலில் ரொம்ப டவுனான நிலைமையில போனாங்க. The 100 Years War 1337 to 1453 fought between England and France. ஸோ இந்த ஃபைட் யாருக்கும்னா இங்கிலாந்துக்கும் ஃப்ரான்ஸுக்கும். ஸ்பார்க்டு இன்டென்ஸ் இங்கிலீஷ் நேஷ்னல் ப்ரைட். ஸோ இது என்னென்னா இங்கிலீஷ் நேஷ்னல் ப்ரைட் வந்து ரொம்பவே ஹையாக இருந்தது. ஸோ அவங்கள பொறுத்தவரை இங்கிலாந்து பீப்புளை பொறுத்த வரைக்கும் நாங்கள் தான் வந்து ரொம்பவே வந்து பெரிய ஆளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ப்ரைடை காமிக்கிறதுக்காகவே ரொம்ப வந்து அவங்க இடத்த ஆக்கிரமிக்கிறது, ரொம்ப ஈஸியாக வந்து எப்படி வந்து மற்றவங்களை ஏமாற்றி அவங்கக்கிட்டேருந்து அபகரித்து வாங்கலாம்னு நினைக்கிறது. அண்ட் அவங்களோட சின்ன சின்ன ப்ராசஸ் ஆஃப் ஆக்டிவிட்டி மூலமாக வந்து எப்படி வந்து இன்னொரு நாட்டை வந்து கைப்பற்றலாம், அந்த இடத்த எப்படி அபகரிக்கலாம் அப்படின்னு தான் வந்து இவங்க மைண்ட் ஃபுல்லாகவே இருக்கும். எக்கனாமிக் ஸ்ட்ரெயின் ஆன் த இங்கிலீஷ் பெசன்ட்ரி. ஸோ அந்த டைமில் வந்து மேஜர் சேஞ்சஸ் கொண்டு வந்தது அந்த பெசன்ட்ஸ், அவங்க எல்லாம் பட்ட கஷ்டங்கள். ஸோ அது வந்து எக்கனாமிக் லெவலில் வந்து பெரிய பாதிப்பை கொண்டு வந்தது. ஸோ இதெல்லாமே வந்து எதனாலனா அந்த ஃபுல் அண்ட் ஃபுல் வார், அந்த வார் யாரால் வந்ததுன்னா மெயினாகவே இங்கிலாண்டோட ப்ரைடால தான் அப்படின்னு சொல்கிறாங்க. த வார் யுனைட்டட் த நொபிலிட்டி அண்ட் காமன் சோல்ஜர்ஸ் அண்டர் எ ஷேர்டு பேனர் ஆஃப் இங்கிலீஷ் பேட்ரியாட்டிசம். ஸோ இங்கிலீஷ் பேட்ரியாட்டிசம் காமிக்கிறதுக்காக அவங்களோட அந்த பேட்ரியாட்டிக் ஃபீலிங்கை வந்து டெவலப் பண்ணுறதுக்கும் அதை வெளிப்படுத்துறதுக்கும் ஒரே ஒரு காரணமாக வந்து அவங்க காமிச்சது வந்து என்னென்னா நொபிலிட்டி ஆஸ் வெல் அஸ் காமன் சோல்ஜர்ஸ். இவங்க எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா ஒரே விதமாக வந்து சேர்ந்து இருந்துக்கிட்டாங்க. ஸோ இந்த வார் வந்து யுனைட் பண்ணது என்னென்னா நொபிலிட்டி ஆஸ் வெல் அஸ் காமன் சோல்ஜர்ஸ் அண்டர் எ ஷேர்டு பேனர் ஆஃப் இங்கிலீஷ் பேட்ரியாட்டிசம். ஸோ
இது வந்து இவங்க எல்லாரையுமே வந்து ஒருமிதப்படுத்தின மாதிரி இருந்தது. அந்த வார் வந்து நொபிலிட்டியை வந்து கேதர் பண்ணுச்சு, ஆஸ் வெல் அஸ் காமன் சோல்ஜர்ஸ் அண்டர் அ ஷேர்ட் பேனர் ஆஃப் இங்கிலீஷ் பேட்ரியாட்டிசம். ஸோ ஒரே விதமான தாட்டை வந்து எதிர்நோக்கி அவங்க எல்லாருமே வந்து கேதர் ஆனாங்க. சக்சஸஸ் அப்ராட் ஃபோஸ்டர்ட் அ கலெக்டிவ் ஐடென்டிட்டி தட் சைட்லைன் ஃப்ரெஞ்ச் கல்ச்சுரல் டாமினன்ஸ் அட் ஹோம். ஸோ அங்கே வந்து என்ன ஆச்சுன்னா, ஃப்ரெஞ்சோட டாமினன்ஸ் வந்து அவங்களோட கல்ச்சரோட டாமினன்ஸ் வந்து ரொம்பவே ஹையாக இருந்தது எல்லாரோட வீட்லேயும் பார்க்கும்போது. ஸோ அந்த சக்ஸஸஸ் வந்து மெயினாக அதுதான் பேஸ் பண்ணி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து அந்த டைம் வெளிப்படுத்துகிற விதமாக நடந்துக்கிட்டாங்க. ஸோ சக்ஸஸஸ் அப்ராட் ஃபோஸ்டட் அ கலெக்டிவ் ஐடென்டிட்டி தட் சைட்லைன் ஃப்ரெஞ்ச் கல்ச்சுரல் டாமினன்ஸ் அட் ஹோம். ஸோ கலெக்டிவாக மேஜராக பார்த்தோன்னா அவங்களோட அந்த மேஜர் ஆஃப் ஆட்டிடியூட் வந்து அவங்களோட ஆக்ஷன்ஸ் எல்லாமே எது பேஸ் பண்ணியிருந்ததுன்னா ஃப்ரெஞ்ச் கல்ச்சுரல் டாமினன்ஸ் பேஸ் பண்ணி தான் இருந்திருக்கு. The 100 Years War was a collection of battles fought between the French and the English between 1337 and 1453. ஸோ 100 Years War வந்து எப்போவுமே மறக்காதீங்க, 1337லேருந்து 1453. ஸோ 1337 1453. ஸோ இந்த நம்பரை எப்படியாவது ஞாபகம் வச்சுக்கோங்க, மறக்கவே கூடாது. சப்போஸ் அந்த இயரை வந்து உங்ககிட்ட கேட்டாங்கன்னா, ஏன்னா நீங்கள் கேல்குலேட் பண்ணும்போது மேபி அவங்க 4 ஆப்ஷன்ஸ் கொடுக்கும்போது எக்ஸாக்டாக 100 இயர் கொடுக்குற மாதிரி கேல்குலேஷன் கூட கொடுப்பாங்க. நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா இதில் கண்டிப்பாக உங்களால் வந்து ஈஸியாக எடுக்க முடியாது. கரெக்டான இயரை வந்து நோட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து 130 இயர்ஸ் கனெக்ட் பண்ணி பார்த்தா வரும். ஸோ அந்த 30 இயர்ஸ் வந்து பீஸ்ஃபுல்லான லைஃப் வந்து வாழ்ந்தாங்க. அந்த டைம் வாரே இல்லாமல் இருந்தது இடப்பட்ட காலத்தில். அதுக்கப்புறம் திருப்பி வார் கண்டினியூ ஆச்சு. அதனால தான் அதை வந்து 100 இயர்ஸ் வார்ன்னு சொல்லிட்டு அதை வந்து எலாபரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. த 100 Years War வாஸ் கலெக்ஷன் ஆஃப் பேட்டில்ஸ். ஸோ கலெக்ஷன் ஆஃப் பேட்டில்ஸ்னால் நிறைய ஃபைட்டு வந்து கொஞ்சம் நஞ்ச ஃபைட் இல்லை, சும்மாவே சண்டை போடுற மாதிரி ஒவ்வொரு லேண்டுக்காகவும் அடிச்சுப்பாங்க. அவங்களோட கேப்சரிங்க்கு வந்து அளவே இல்லாமல் இருந்த மாதிரி இருந்தது. ஸோ பேட்டில்ஸ் ஃபாட் பிட்வீன் ஃப்ரெஞ்ச் அண்ட் இங்கிலீஷ். ஸோ அந்த இயர் வந்து 1337 to 1453. The English and the French often conflicted over land and power since the Norman conquest in 1066. ஸோ இங்கிலீஷும் ஃப்ரெஞ்சும் என்ன பண்ணாங்கன்னா, ஆஃபன் அவங்க வந்து அவங்களோட வார் ஆர் அவங்க கேப்சர் பண்ணுறது, அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கான்ஃப்ளிக்டட் ஓவர் லேண்டு. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் லேண்டை வந்து யாரோட லேண்டை வந்து கேப்சர் பண்ணுவாங்கன்னா, இங்கிலீஷ் அண்ட் ஃப்ரெஞ்ச் ஆஃபன் கான்ஃப்ளிக்டட் ஓவர் லேண்ட் அண்ட் பவர் சின்ஸ் த நார்மன் கான்கெஸ்ட் இன் 1066. 1066லேருந்து மேஜர் சேஞ்சஸ் வந்து யாரால் வந்ததுன்னா, நார்மன் சாக்சன் மூமெண்ட்னு சொல்லுவாங்க. நார்மன்ஸ் வந்து அவங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அபகரிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா அவங்களால வந்து அந்த திருப்பி அவங்க எந்தெந்த லேண்டை வந்து எந்தெந்த லேண்ட் அவங்க கைவிட்டு போச்சோ அந்த லேண்டெல்லாம் திருப்பி எடுக்கிறதுக்காகவே பெரிய வார் வந்து போயிட்டு இருந்தது. ஸோ ஃப்ரெஞ்சும் இங்கிலீஷும் வந்து ஆஃபன் வந்து அந்த லேண்ட் வேணும், பவர் அவங்களுக்கு வேணும், ஸோ நான் தான் வந்து லீடராக இருக்கணும், நான் வந்து இந்த குயினோட சன், ஸோ அந்த குயினோட சன்னா நான் தான் அந்த இடத்துல போய் ரூல் பண்ணணும், அது என்னோட ப்ராப்பர்ட்டி, என்னோட கேசல் அப்படின்னு சொல்லிட்டுலாம் சண்டை போட ஆரம்பித்தாங்க. 100 Years War வாஸ் a result of several underlying causes. ஸோ பெரிய எப்படிலாம் சண்டை வரும்னே தெரியாது, அந்த மாதிரி நிறைய கான்செப்ட்ஸில் வந்து நிறைய கேசஸ் வந்து கொண்டு வர மாதிரி அவ்வளோ மேஜர் ப்ராப்ளம்ஸ் வந்து வந்தது அந்த டைமில். கான்ஃப்ளிக்ட் ஓவர் த டச்சி ஆஃப் கேஸ்கோனி. கேஸ்கோனின்றது ஒரு ஃப்ரெஞ்ச் வேர்டில் பார்த்தோன்னா கேஸ்காக்னின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பிளேஸ் வந்து ஒரு நல்ல ஒரு பிளேஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த இடமே வந்து ரொம்ப அழகான இடம், அந்த இடத்துல வந்து நிறைய மேஜர் ஈவெண்ட்லாம் நடக்கும், அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு அந்த இடத்தையே வந்து ஒரு பெரிய மதிக்கத்தக்கதான ஒரு இடமா சொல்லுவாங்க. த இங்கிலீஷ் அக்வயர்ட் த டச்சி ஆஃப் கேஸ்கோனி through Henry II's marriage to Eleanor of Aquitaine. ஸோ ஹென்ரி டூ என்ன பண்ணாருன்னா, எலியோனர் ஆஃப் அக்வைண்டனை வந்து மேரேஜ் பண்ணிட்டாரு. அது அவங்கள மேரேஜ் பண்ணது மூலமாக அவர் எதை வந்து எடுத்துக்கிட்டாருன்னா, கேஸ்கோனியை வந்து அவர் கையில் எடுத்துக்கிட்டாரு. ஸோ டச்சி ஆஃப் கேஸ்கோனி வந்து இப்போ யாரோட கண்ட்ரோலில் வந்துச்சுன்னா, ஹென்ரி டூவோட கண்ட்ரோலில் வந்துடுச்சு. ஸோ இது வந்து இப்போ யார் அக்வயர் பண்ணதாக கன்சிடர் பண்ணலாம், இங்கிலாந்து பீப்புள் வந்து அதை வந்து கேப்சர் பண்ணிட்டாங்க. ஸோ ஆல்தோ த ட்ரீட்டி ஆஃப் பாரிஸ் 1259 maintained peace between France and England for as long as 30 years. நான் சொன்ன மாதிரி இந்த காலகட்டத்தில் அவங்க வந்து கொஞ்சம் 30 வருஷம் வந்து வாரே இல்லாமல் பீஸ்ஃபுல்லான லைஃப் இருந்தாங்கன்னு நான் சொன்னேன்ல. ஸோ அது இந்த காலகட்டம் தான். அவங்க வந்து இது வந்து ட்ரீட்டி ஆஃப் பாரிஸ்ன்னு சொல்லுவாங்க, 1259 அந்த இயரை சொல்லுவாங்க. மெயின்டைன்ட் பீஸ் பிட்வீன் ஃப்ரான்ஸ் அண்ட் இங்கிலாந்து ஃபார் as long as 30 years. 30 வருஷம் வந்து எந்த ப்ராப்ளமுமே பண்ணாமல் தான் இருந்தாங்க. கேஸ்கானி வாஸ் ஆஃபன் சோர்ஸ் ஆஃப் கண்டென்ஷன் பிட்வீன் த டூ கண்ட்ரிஸ்.
ஸோ இந்த கேஸ்கானியை பொறுத்த வரைக்கும் அந்த இடம் அவ்வளோ ஒரு நல்ல இடம். அந்த இடத்த வந்து நீ எடுத்துப்பியா இல்லை நான் எடுத்துக்கணுமான்னு சொல்லிட்டு அதனாலே பெரிய வந்து சண்டை வந்துட்டே இருக்கும். ஸோ பிட்வீன் த டூ கண்ட்ரீஸ், எந்தெந்த கண்ட்ரினா இங்கிலீஷ் as well as French. In 1337, the French King Philip VI ordered the confiscation of Gascony. ஸோ இவர் என்ன பண்ணுறாரு, Philip VI இவர் என்ன பண்ணுறாருன்னா, இவர் வந்து ஃப்ரெஞ்ச் பர்சன். இந்த பர்சன் வந்து ரூல் பண்ணிட்டு இருக்கும்போது இவர் வந்து ஆர்டர் கொடுக்குறாரு, கேஸ்கானி வந்து எங்களோடது தான், நாங்கள் வந்து அதை கேப்சர் பண்ணோன்னு சொல்லிட்டு இவர் உரிமை எடுத்துகிட்டு பயங்கரமாக வந்து பேசிகிட்டு இருக்காரு. ஈவன் தோ நோ இங்கிலீஷ் கிங் ஹேட் விசிட்டட் த டச்சி சின்ஸ் எட்வர்ட் I. எட்வர்ட் ஒன்னோட காலகட்டத்துக்கு அப்புறமா யாருமே எந்த இங்கிலீஷ் கிங்குமே என்ன பண்ணல, டச்சியை போய் விசிட் பண்ணவே இல்லை. இட்ஸ் ஓனர்ஷிப் வாஸ் எ கிரிட்டிக்கல் காஸ் ஆஃப் தி 100 Years War. ஸோ அதனால தான் இந்த ஓனர்ஷிப்போட ப்ராப்ளமே வந்து பெரிய ஒரு ப்ராப்ளமாக வந்து இஷ்யூவாக க்ரியேட் ஆச்சு. இப்போ தொடர்ந்து போய் ஒருத்தர் ரூல் பண்ணிகிட்ருக்காரு, அந்த அந்த லேண்ட் அவங்களோடதுன்னா அவங்க கண்டினியூஸாக போய் பார்த்துட்டு இருந்தாங்கன்னா ப்ராப்ளமே வராது. இப்போ ஒருத்தர் வந்து அதை வந்து போய் நோட் பண்ணவே இல்லை, திருப்பி அவங்க அந்த இடத்த பார்க்கவே இல்லை அப்படின்னும்போது அதை ஈஸியாக கேப்சர் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, எதிர்நாட்டுக்காரங்க கண்டிப்பாக வந்து அது மேலே கண் வச்சு அதை கேப்சர் பண்ண பார்ப்பாங்க. ஸோ அதனாலேயே நிறைய அதை வந்து அபகரிக்கணுன்றதுக்காகவே மேஜர் ப்ராப்ளம் வந்து க்ரியேட் ஆகிட்டே இருந்தது. அதெல்லாம் தான் அந்த 100 Years War-ஆ வந்து கன்சிடர் பண்ணுறாங்க. The English aimed to get absolute power over Gascony without any French suzerainty. Suzerainityனா என்னன்னா, எந்த ஒரு பொலிட்டிக்கல் ரிலேஷன்ஷிப்பும் இல்லாமல் இவங்களே எடுத்துக்கிறது. ஸோ இப்போ வந்து இன்னொருத்தர்கிட்ட ஓகே நான் வந்து உங்ககிட்ட வந்து 2 பேரும் பேசி ஃப்ரெண்ட்ஷிப் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிலேஷன்ஷிப்பை எடுத்துக்காமல் அவங்களுக்கு ஆப்போசிட்டாகவே இருந்து எதிரியாகவே இருந்துட்டு இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய வந்து வேலையை பண்ணுவாங்க. ஸோ இங்கிலீஷ் எய்ம் டு கெட் த அப்சல்யூட் பவர். ஸோ அவங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கேஸ்கானி வந்து நம்மளோடது தான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க எடுத்துக்கிறதுக்கு இருக்காங்க. ஸோ வித்தவுட் எனி ஃப்ரெஞ்ச் சூசர்னிட்டி. ஸோ அவங்க வந்து ஃப்ரெஞ்ச் கூட வந்து பொலிட்டிக்கல் ரிலேஷன்ஷிப் எடுத்துக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முடிவோடு இருக்காங்க. கேஸ்கானி ஹேட் சிக்னிஃபிகண்ட் எக்கனாமிக் அட்வான்டேஜஸ் ஃபார் இங்கிலாந்து. ஸோ கேஸ்கானியை பொறுத்த வரைக்கும் ஒரு மெயின் எக்கனாமிக் அட்வான்டேஜ் வந்து அவங்களுக்கு இருந்தது இங்கிலாந்துக்கு வந்து அது ஒரு மேஜர் எக்கனாமிக் அட்வான்டேஜாக இருந்தது. இட் வாஸ் அ மேஜர் சோர்ஸ் ஆஃப் ட்ரேட் தட் இம்போர்ட்டட் இங்கிலீஷ் கிரெயின் அண்ட் wool அண்ட் எக்ஸ்போர்ட்டட் வைன் டு த கண்ட்ரி. ஸோ அந்த இடத்து மூலமாக தான் என்ன பண்ணாங்கன்னா இவங்க மேஜர் சோர்ஸ் ஆஃப் ட்ரேட் வந்து பண்ணாங்க. என்னென்ன ட்ரேட் பண்ணாங்கன்னா, கிரெயின் வந்து நிறைய வந்து எடுத்து அதை வியாபாரம் பண்ணுறது, wool as well as வைனை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணாங்க. இது எல்லாமே வந்து நிறைய கண்ட்ரிக்கு வந்து வைன் அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணி இந்த கிரெயினும் wool இதெல்லாமே மேஜர் அசெட். ஸோ இதெல்லாம் வந்து அவங்க ட்ரேட் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த ட்ரேடிங் ப்ராசஸை வந்து தடுக்கிறதுக்காகவே அவங்க வந்து கேஸ்கானியை வந்து கேப்சர் பண்ண பார்க்குறாங்கன்னு நினச்சிட்டு இவங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த இடத்த நம்ம விட்டு கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மெயினாக நினச்சிக்கிறாங்க. எட்வர்ட் III's claim to the French throne. Edward III's mother வந்து Isabella was the daughter of Philip IV of France. This made him senior to the Valois line. ஸோ வேலோயிஸ் லைன் வந்து பார்க்கும்போது இப்போ நம்ம ஜென்ரேஷன் ட்ரீ பார்ப்போம்ல, ஒரு ட்ரீ அந்த பிரான்ச்சஸ் போகும்போது ஃபாதர் மதர் அதுக்கப்புறமா அவங்க சில்ட்ரன், அந்த சில்ட்ரனுக்கு வந்து ஆஃப்டர் மேரேஜ் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு அவங்களுக்கு இருக்க சில்ட்ரன், அப்படி அந்த ட்ரீ பிரான்ச் வந்து போயிட்டே இருக்கும்ல. அதே மாதிரி தான் இந்த வந்து வேலோயிஸ் லைனை சொல்லுவாங்க. ஸோ வேலோயிஸ் லைன்னா இப்போ வந்து நிறைய இடத்துலேருந்து நிறைய கிங் வந்து வேறு நாட்டு குயினை வந்து மேரேஜ் பண்ணி அது மூலமாக அவங்க அசெட்டெல்லாம் வந்து சேர்க்க ஆரம்பித்தாங்க. ஒவ்வொரு இடமும் அதே மாதிரி தான் அக்வயர் பண்ணி எடுத்துக்கிட்டாங்க. ஸோ இங்கே வந்து எட்வர்ட் IIIயை பொறுத்த வரைக்கும் அவரோட மதர் யாருன்னா இசபெல்லா. அவங்க வந்து யாரோட டாட்டர்னா ஃபிலிப் IV டாட்டர். அண்ட் ஃபிலிப் IV யாருன்னா அவர் தான் வந்து ஃப்ரான்ஸை வந்து ரூல் பண்ணிட்டு இருந்தார் அந்த டைமில். திஸ் மேட் ஹிம் சீனியர் டு தி வேலோயிஸ் லைன். ஸோ வேலோயிஸ் லைனை வந்து பார்க்கும்போது எட்வர்ட் III என்ன சொல்கிறாருன்னா அவர் வந்து இசபெல்லாவோட சன். ஸோ இசபெல்லா யாருன்னு பார்த்தா ஃபிலிப் IV டாட்டர். ஸோ அப்படி பார்க்கும்போது அந்த லைனில் வரும்போது யாருக்கு அந்த சொத்து ஃபஸ்ட்டு போகணும்னு பார்த்தா ப்ரையாரிட்டி யாருக்கு இருக்குதுன்னா எட்வர்ட் IIIக்கு தான் வருது அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து அதை கண்டுபிடிக்கிறாரு. தஸ் எட்வர்ட் III குட் கிளைம் ஹிஸ் ரைட் டு தி ஃப்ரெஞ்ச் த்ரோன். ஸோ ஃப்ரெஞ்ச் த்ரோனை வந்து இவர் கேப்சர் பண்ணுறதுக்கு ஓகே அந்த இடத்துல நான் இருக்கிறதுக்கு, அந்த இடத்த நான் ரூல் பண்ணுறதுக்கு வந்து பெஸ்ட்டான கரெக்டான பொசிஷன் எனக்கு தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் முடிவு பண்ணுறாரு. ஏன்னா அவர் அந்த லைனில் பார்க்கும்போது வேலோயிஸ் லைனை பார்க்கும்போது இவர் தான் வந்து இசபெல்லாவோட சன்னு சொல்லிட்டு தெரியும் போது ஸோ அந்த லைன் வந்து மெயினாக இருக்குது. ஸோ இவர் தான் ரைட் பர்சன் டு பி இன் த த்ரோன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆல்தோ ஹிஸ் கிளைம்ஸ் வேர் லெகிட்டிமேட் அண்ட் ஸ்ட்ராங், த ஃப்ரெஞ்ச் டிட் நாட் டேக் தம் சீரியஸ்லி. இவர் என்ன தான் வந்து ப்ரூஃப் பண்ணட்டும், என்ன பண்ணாலுமே
என்ன சொன்னாலும் நாங்கள் சீரியஸாக எடுத்துக்க மாட்டோம்னு ஃப்ரெஞ்ச் முடிவு பண்ணாங்க. அவங்க வந்து நீங்கள் என்ன வேணாலும் சொல்லிக்கோ, நீ யாரோட சன்னுன்னு சொல்கிற, யாரோட டாட்டர்னு சொல்கிற, எங்களுக்கு அதை பற்றிலாம் தேவையே இல்லை அப்படின்ற மாதிரி அவங்க வந்து அது ஒரு பெரிய இதாகவே இஷ்யூவாகவே எடுத்துக்கல, பெரிய விஷயமாகவே எடுத்துக்காமல் இருக்காங்க. திஸ் மைட் பி பிகாஸ் ஹிஸ் இன்ஹெரிட்டன்ஸ் வாஸ் த்ரூ எ ஃபீமேல் லைன். ஏன் அதை பெருசாக கன்சிடர் பண்ணாமல் இருக்காங்கன்னா, இசபெல்லாவோட சன். ஸோ இசபெல்லான்னு பொறுத்த வரைக்கும் இசபெல்லா வந்து ஒரு ஃபீமேல் கேரக்டர். ஸோ அது வந்து ஃபீமேல் லைன்லேருந்து தானே உன்னை வந்து மெஜாரிட்டியாக காமிக்குது. நீ வந்து ஒரு ஃபாதரோட சன்னுன்னு பார்க்கும்போது தான் உனக்கு வந்து ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி கிடைக்கும். ஸோ மதரோட சன்னுன்னு பார்க்கும்போது அது வந்து ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கிடையாது அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிறாங்க. திஸ் மைட் பி பிகாஸ் ஹிஸ் இன்ஹெரிட்டன்ஸ் வாஸ் த்ரூ எ ஃபீமேல் லைன் அண்ட் தி ஃப்ரெஞ்ச் நோபல்ஸ் ப்ரிஃபர்ட் அ ஃப்ரெஞ்ச்மேன். ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஃப்ரெஞ்ச் நோபல்ஸ் வந்து யாரை ப்ரிஃபர் பண்ணுவாங்க, கண்டிப்பாக ஃப்ரெஞ்ச்மேனை தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிடுறாங்க. இன்ட்ரெஸ்டிங்லி இன் 1329 எட்வர்ட் III had even paid homage to Philip VI and acknowledged him as the French king at Amiens. ஸோ இவர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த காலகட்டத்தில் வந்து 1329 வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்குது. எட்வர்ட் III வந்து இவரோட லேண்டை வந்து இப்போ கொடுப்பாங்கல்ல, ஹோமேஜ்க்கு கொடுப்பாங்கல்ல. ஸோ பெய்ட் ஹோமேஜ் டு Philip VI. ஸோ Philip VI வந்து கொடுக்குறாரு அண்ட் அக்னாலேஜ் ஹிம் ஆஸ் தி ஃப்ரெஞ்ச் கிங். ஸோ இவர் வந்து இவரே அக்னாலேஜ் பண்ணிக்கிறாரு ஃப்ரெஞ்ச் கிங்கு. எந்த இடத்துக்கு ஃப்ரெஞ்ச் கிங்குன்னு சொல்லிட்டு சொல்கிறாருன்னா, ஏமியன்ஸ்க்கு. Yet when he had to justify the cause of war to the papacy in 1339, Edward III explained his legitimate claim to the French throne. ஸோ என்னதான் எட்வர்ட் III வந்து ஹோமேஜுக்காக பே பண்ணி அவர் வந்து ஃப்ரெஞ்ச் கிங் எட்வர்ட் III வந்து Philip VI வந்து பே பண்ணிவிட்டு அவர் அக்னாலேஜ் பண்ணிக்கிறாரு ஃப்ரெஞ்ச் கிங் அப்படின்னு சொல்லிட்டு. யாருக்காகன்னு சொல்கிறாருன்னா, ஏமியன்ஸுக்குன்னு சொல்கிறாரு. தென் டூ அவங்க என்ன நடக்குதுன்னா, yet when he had to justify the cause of war. ஸோ ஃபைனலாக இந்த காஸ் ஆஃப் வார் வந்து இந்த வார் எதனால வந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது டு த papacy in 1339. ஸோ இந்த இயர் ஆஃப் 1339 அது அப்படின்னா 1329 அவங்க வந்து எட்வர்ட் III என்ன பண்ணுறாருன்னா ஹோமேஜ் வந்து கொடுக்குறாரு, பெய்ட் ஹோமேஜ் டு Philip VI. எட்வர்ட் III என்ன பண்ணுறாருன்னா எக்ஸ்பிளைன் ஹிஸ் லெகிட்டிமேட் கிளைம் டு தி ஃப்ரெஞ்ச் த்ரோன். ஸோ இவர் வந்து 1339 வந்து எட்வர்ட் III வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு ஃப்ரெஞ்ச் த்ரோன் வந்து யார் வந்து கிளைம் பண்ணிட்டாங்க, எதனால கிளைம் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. பெர்ஹாப்ஸ் எட்வர்ட் III disliked being a vassal to the French king as the Duke of Gascony. ஸோ பெர்ஹாப்ஸ் எட்வர்ட் III என்ன பண்ணுறாருன்னா, அவருக்கு வந்து ஒரு விஷயம் பிடிக்கல, பீயிங் எ வேசல் டு தி ஃப்ரெஞ்ச் கிங். ஸோ ஃப்ரெஞ்ச் கிங் கீழே வந்து இவர் வந்து ஒரு வேசலாக ஒர்க் பண்ணுறதுக்கு, ஒரு லேண்ட்லார்டாக ஒர்க் பண்ணுறதுக்கு அவருக்கு வந்து சுத்தமாக விருப்பம் இல்லை. ஸோ இவர் வந்து டோட்டலாகவே வந்து அதை ரிஜெக்ட் பண்ணுற மாதிரி தான் ஃபீல் பண்ணுறாரு. ஏன்னா இவர் வந்து ஒரு ஹோமேஜ் பர்சனாக தானே இருக்கார். இவர் வந்து he had given எட்வர்ட் III had even paid homage to Philip VI. ஸோ அப்படி பார்க்கும்போது இவருக்கு வந்து அவர்கிட்ட ஒரு அடிமையாக இருக்கிற மாதிரி அவருக்கு வந்து ஃபீல் ஆகுது. ஸோ இவருக்கு வந்து அதில் பெரிய விருப்பமே இல்லை. அதனால தான் திருப்பியும் வந்து ஒரு வார் வர்றதுக்கு கூட காரணமாக இருக்குது. எட்வர்ட் III disliked being a vassal to the French king as the Duke of Gascony. Thus, the English claim to the French throne remained a persistent underlying cause of the 100 Years' War. ஸோ இந்த ரீசன் தான் வந்து திருப்பி வந்து என்னது ஃப்ரெஞ்ச் த்ரோனை யார் கேப்சர் பண்ணணும், யார் அங்கே இருக்கணும், யார் அங்கே ரூல் பண்ணணும், ஸோ இங்கிலீஷ் வந்து அதை கிளைம் பண்ணணும்னு சொல்லிட்டு திருப்பி அந்த வார் வந்து கண்டினியூ ஆகிறதுக்கு காரணமாக இருந்ததுன்னு சொல்கிறாங்க. ஸோ இதோட கண்டினியூஷனை வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.